பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமான செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சமாகிக் கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். ஈரானுடைய உச்ச தலைவர், ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு அதற்கு பழிவாங்கும் விதமாக தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரானுடைய தாக்குதல்கள் சாதாரணமான தாக்குதல்களாக அமையவில்லை. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, அமெரிக்காவுடைய இராணுவ தளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் தேடி தேடி ஈரான் தாக்குதல் நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். இறுதியாக சைப்ரஸுக்கு அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓமானில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களுக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அரபுலக சகோதரர்களோடு சண்டை பிடிக்கவில்லை, அவர்கள் மீது எந்த தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தவில்லை, நாங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்துகிறோம், அந்த பேஸ் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல்களை அவர் சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் பஹ்ரைன் மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேஸை தாண்டியும் தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா மனாமாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க, அங்கே அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணம் சொல்லப்பட்டது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள் மேலே எல்லாம் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். துபாயினுடைய ஏர்போர்ட் மேலே தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. துபாயினுடைய டெர்மினல் 3 மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி பல இடங்களிலும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. கத்தருடைய உதை போர்ட் மேலே தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் கத்தருடைய பல பகுதிகளிலும் அந்த ஏவுகணைகளுடைய சிதிலங்கள் வந்து விழக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து பதிவாகி வருது. இதை தாண்டி நேற்றைய தினம் மாத்திரம் 30 இடங்களுக்கு மேல் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 30 தடவைகளுக்கு மேலே இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக 2 முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, மேற்கு ஜெருசலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள், பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேற்கு ஜெருசலம் பகுதி வெடிச்சத்தங்களால் கடுமையான சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே மேற்கு ஜெருசலம் மட்டுமல்ல, இஸ்ரேலுக்குள்ள பல நகரங்கள் மேலே ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. அல் ஜசீரா அதனுடைய ஃபோட்டோ காட்சிகளை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற இடங்களுக்கு ஈரான் எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதில் பல மடங்கு அதிகமாக இஸ்ரேல் மேலே அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேல் அந்த நாட்டுக்குள்ளே அவங்க அடி வாங்கக்கூடிய காட்சிகளை வெளியே விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய அனுமதி பெறாமல் எந்த காட்சிகளும் எந்த வீடியோக்களும் யாரும் சமூக வலைதளங்களில் பகிரக்கூடாது என்று இஸ்ரேல் கண்டிப்பான தடை உத்தரவு விதித்திருக்கிறது. அதே போன்று அடி வாங்கினவங்க கூட இந்த இடத்துல நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை பார்த்து திருப்பி அடிப்பான் நமக்கு. இந்த அளவுக்கு இஸ்ரேல் ஆடிப்போய் நிற்கிறது. அவர்கள் தாக்குதல்களை நடத்தினாலும் தங்கள் மீதான தாக்குதல்கள் விஷயத்தில் ரொம்ப பயந்த நிலையில் இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதுவரைக்கும் ஈரான் மேலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க என்று சொல்லி மொத்தம் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆயுதப்படைகளுடைய உச்ச தளபதி அலுவலகத்தின் தலைவராக செயல்பட்ட பாசிச் மேஜர் ஜெனரல் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்று ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருந்தாங்க. இது பாசிச் படைப்பிரிவினுடைய ஒரு ஜெனரல், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். முகமது ஷிராசி கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஈரானுடைய இராணுவம்னா IRGC கிடையாது, ஈரானுடைய ஃபோர்ஸஸ் தனியாக இருக்கிறாங்க. அந்த ஈரானுடைய ஃபோர்ஸஸினுடைய உளவுத்துறை துணைத் தலைவராக செயல்பட்ட ஜெனரல் ஷஹீத் சலே அசாதி அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி சில முக்கியமான தளபதிகள், இவங்கெல்லாம்
உச்சகட்ட தளபதிகள் என்று கிடையாது. ஆனால் இராணுவத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் போஸ்டில் இருக்கக்கூடிய தளபதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பெய்ட் ஷ்மோஷ் பகுதிகளில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களில் மீண்டும் 11 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். மொத்தமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தெரியாது. ஆனால் 50க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்கிறத இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலுக்குள்ள வாங்கக்கூடிய அடிகளுடைய விபரீதங்கள் வெளியில காட்ட முடியாம அவங்க மறைச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் நம்முடைய கடைசி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஹார்முஸ் நீர்நிலை பகுதிகளில் ஒரு கப்பல் மேலே ஈரானுடைய இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அமெரிக்கா அதே போன்று இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷுக்கு சொந்தமான எண்ணெயை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய டேங்கர் கப்பல்கள் இருக்குதா இல்லையா, அந்த கப்பல்களில் 3 கப்பல்கள் மேலே கடுமையான தாக்குதல்களை வளைகுடாவில் அதே போன்று ஹார்முஸ் ஜலசந்திகளில் நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த 3 கப்பல்களும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா இங்கிலாந்து என்று யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கப்பல்கள் மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அவங்க தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமான செய்தி என்னன்னு கேட்டால், ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மேல ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு நடத்தி இருக்கக்கூடிய கடுமையான தாக்குதல்கள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் காரணமாக இதுவரைக்கும் 5 அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மேலதிகமாக என்ன பாதிப்புகள் வந்திருக்கிறது என்கிற தகவல்கள் வெளிவரவில்லை. 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று வந்திருக்குது. 5 பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு தாக்குதல் இருக்குன்னா USS ஆப்ரஹாம் லிங்கன் மேலே ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது. 4 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது கரெக்டாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் நிலமும் கடலும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களுடைய கல்லறைகளாக மாறும் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடலாக இருந்தாலும் சரி, தரையாக இருந்தாலும் சரி, எங்களை ஆக்கிரமிக்க வரக்கூடியவர்களுக்கு அது கல்லறையாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் தரையிலையும் அட்டாக் பண்ணுவோம், கடல்லையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். USS ஆப்ரஹாம் லிங்கன் மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை நம்ம பல தடவைகள் அவர்களுடைய பலத்தை பற்றி பேசி இருக்கிறோம். ஆயத்துல்லா அலி ஹாமனி ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார்னா, உங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் என்பது ரொம்ப படுபயங்கரமான ஒரு விவகாரம் தான். அதையெல்லாம் சாதாரணமாக நாங்கள் எடை போடலை. அது மிக பயங்கரமான ஒரு இயந்திரம். ஆனால் அதை தாக்குகிற எங்களுடைய ஆயுதம் அதைவிட பயங்கரமானது என்று சொல்லியிருந்தார். அமெரிக்காவினுடைய கப்பல் மேலையெல்லாம் யாரெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமா என்றிருந்த நிலையில் தற்போது அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மேலேயே ஈரான் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. இதிலே விமானங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற தரவுகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்களும் தரவுகளை மறைச்சிக்கிட்டு தான் வெளியே செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. முதல் நாள் அட்டாக்லேயே 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தை IRGC படைப்பிரிவு கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளை கூட இல்லை, ஒன்றுமே நடக்கலை, தூசு மாதிரி இந்த மாதிரி அதை மறைச்சிக்கிட்டே தான் போகிறாங்களே தவிர வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. எனவே ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் அல் ஜசீரா ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு, அந்த இராணுவ பிரிவுகள் அத்தனையுமே சரண்டராக சொன்னார். சரண்டர் ஆகல் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்றெல்லாம் அவர் கடுமையாக பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசினதுக்கு பிறகுதான் கடும் தாக்குதல்களை ஈரானுடைய இந்த இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவினுடைய அதிபருடைய பேச்சுக்கு அவர்கள் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன, யார் இந்த படைப்பிரிவு, இவர்களுடைய பின்னணி என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு விவரமான ஆர்டிக்கலாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு தனியான வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம். அப்போ நம்ம IRGCயினுடைய பலம் என்ன, ஃபாஜில் படைப்பிரிவினுடைய பலம் என்ன,
இது மாதிரியான ஈரான் என்னென்ன படைப்பிரிவுகள் இருக்கிறது, அவர்கள் இதை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்கிற செய்திகளை பற்றியெல்லாம் தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். இதே நேரத்தில் ஆயத்துல்லா அலி ஹாமனியுடைய மரணம் எப்படி சம்பவித்தது, அதனுடைய பின்னணிகள் என்ன, அதில் எப்படியான தகவல்களை எல்லாம் ஈரானுக்கு எதிராக மொசாது சேகரித்திருந்தது, அதே போன்று அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் சேகரித்திருந்தன, ஏன் அவர் உடனடியாக இலக்கு வைக்கப்பட்டார் என்பது தொடர்பாகவும் ஒரு தனி வீடியோவாகவே நம்ம வெளியிட இருக்கிறோம். அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். எது எப்படி போனாலும் ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொன்றதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாட்டினுடைய ஒரு சுப்ரீம் லீடர், அவர் அந்த நாட்டுக்குரிய லீடராக இருக்கிறாரு. கண்ட ஆக்கிரமிப்பாளர்களும் போய் நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம்ங்கிற பேரில் ஒரு லீடரை கொள்றதுங்கிறது இன்னைக்கு அவருக்கு நடந்தால் நாளைக்கு இன்னொரு லீடருக்கு அது நடக்கும். கடந்த காலங்களில் சதாமுக்கு நடந்தது, இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு நடந்திருக்கிறது. அதே போன்று கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் கதாஃபிக்கு நடந்திருந்தது. அது நிக்கோலஸ் மதுரோவை போய் தூக்கிக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் தற்போது ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு இதை செய்திருக்கிறார்கள். எனவே இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிராக ஹொமைனியின் மீதான தாக்குதலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் வருகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த செய்திகளோடு இணைந்திருங்கள். நிறைய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இரவு நேரங்கள் ஆனாலும் ஏன் இந்த செய்திகளை நம்ம கொண்டு வந்து தந்துக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னால் பொய்யான செய்திகளை நம்ம நம்பிடக்கூடாது, அவதூறான செய்திகள் பரவிடக்கூடாது. கரெக்டான செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ங்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்து தர்றோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை தாண்டி நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல் என்கிற வாட்ஸ்அப், அதே போன்று டெலிகிராம் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தால் நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள முடியும். இந்த செய்திகளை உடனுக்குடன் உண்மையான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் முனைப்பு காட்டி வருகிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள். அமைதி திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள்
கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.